வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகளில் விமானப்படையினர். விமானப்படைக்கு சொந்தமான பெல் 206 ரக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியுள்ளது. அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து தருமாறு கோரி திருகோணமலை சம்பூரில் மீள்குடியமர்த்தப்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம். அமெரிக்க குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்பின் பிரசார கூட்டத்தின் போது அமைதியின்மை. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இன்று விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகளை விமானப்படையினர் ஆரம்பித்துள்ளனர். ஹெலிகாப்டர் மூலம் இந்த கண்காணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் சந்தி மால்விஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை அவசர நிலைமைகளின் போது விமானப்படையின் ஹெலிகாப்டர்களை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளம் ஏற்பட்ட பகுதியில் உள்ள 75 கிணறுகள் இதுவரை துப்புரவு செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவிக்கிறது. இந்த நடவடிக்கையில் சுமார் 100 கடற்படையினர் ஈடுபடுத்தப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி கூறியுள்ளார். கரணி ஆற்றுக்கரையில் 7 ஓடைகளும் பாரியளவான வடிகான் கட்டமைப்பும் இதுவரை துப்புரவு செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். பெல் 206 ரக ஹெலிகாப்டர் இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஹிங்குராங்குட விமானப்படை முகாமில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் சாந்தி மால்விஸ் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் பயிற்சியில் ஈடுபட்ட விமானிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் அவர் கூறினார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் நிலவுவதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவு கூறப்படுகின்றது. இது தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் பவா பலிகவடன வலியுறுத்தினார். இதனால் நீர் தேங்கியுள்ள பகுதிகளில் அவதானமாக செயற்படுமாறும் அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை எந்தவொரு அவசர நிலைமையிலும் விமானப்படை ஹெலிகாப்டர்களை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். சர் ஜான் கீல்ஸ் ஆரோக்கிய யாத்திரை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களின் சுகாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்வரும் 28ஆம் திகதி சனிக்கிழமை களனி ராஜமகா விகாரை வளாகத்தில் விசேட மருத்துவ முகாம். பங்களிப்பு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம், சுயாதீன வைத்திய அதிகாரிகள் சங்கம், தொழில்சார் வைத்திய நிபுணர்களின் பயிற்சி கல்லூரிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி மேலும் பல மருத்துவ குழுக்கள், மருந்தாளர்கள், உடற்கூற்று நிபுணர்கள், மருத்துவ ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளர்கள் மற்றும் இசிஜி நிபுணர்கள், மேலதிக வைத்திய அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ளும் சக்தி சிரச ஜான் கீல்ஸ் ஆரோக்கிய யாத்திரை. மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய நேற்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். නමුත් වර්ෂාවේ එක පැත්තක් විදුලි බල මණ්ඩලයට හොඳ පැත්තකුත් තියෙනවා. අපිට ජලය හුඟක් වටිනවා. நமக்கு நீர் அதிகளவில் தேவைப்படுவதால் இந்த மழை மின்சார சபைக்கு சாதகமாகவே காணப்படுகின்றது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் 2014ஆம் ஆண்டில் மின்சார சபைக்கு 11 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. அந்த வருடத்தில் குறைந்த மழை வீழ்ச்சி பதிவானமையே அதற்கான காரணமாகும். 2015ஆம் ஆண்டில் நாம் 20 பில்லியன் ரூபாய் லாபத்தை பெற்றுக் கொண்டோம். இதனை முழுமையாக இன்னும் கணிப்பிட முடியவில்லை. போதுமான மழை வீழ்ச்சியே இதற்கான பிரதான காரணமாக அமைந்தது. இந்த வருடத்தை எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி மாதத்தில் மாத்திரம் 2 பில்லியன் லாபத்தை ஈட்டியிருந்தோம். ஆனால் ஏப்ரல் மாதமளவில் அது மாறியிருந்தது. 4 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் நாம் எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்கினோம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த காலப்பகுதியில் பெட்ரோல் மற்றும் டீசலை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த வருடத்தை பார்க்கின்ற போது இது ஒரு சிறந்த மழை வீழ்ச்சி என கூறலாம். நிறுவனம் என்ற வகையில் நமக்கு இம்முறையும் நீர்மின் உற்பத்தியினால் சிறந்த லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என கருதுகின்றேன். මේක සාමාන්‍ය මේ වකවානුවත් එක්ක බලනකොට අවුරුද්ද මේ කාලෙත් එක්ක බලනකොට හොඳ ජල ධාරිතාවයක්. திருகோணமலை சம்பூரில் 2ஆம் கட்டமாக மீள்குடியமர்த்தப்பட்டிருந்த மக்கள் தமது அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து தருமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மோதூர் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை 10 மணியளவில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பின்னர் மோதூர் பிரதேச நுழைவாயிலை மறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமையால் பிரதேச செயலகத்தின் செயற்பாடுகள் சிறிது நேரம் தடைப்பட்டது.
சம்பூர்ல 2ஆம் கட்டமா மீள்குடியேறி 2 மாசம் ஆகியும் இதுவரைக்கும் சம்பூர்ல இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் மேற்கொண்டு பெற்றுக் கொடுக்கல. அதனால இன்றைக்கு டிஎஸ் ஆபீஸை முற்றுகை போராட்டம் ஒன்று நடத்துறாங்க, அதை பெற்றுத்தர சொல்லி. சகல வேண்டிய உதவி எங்களுக்கு தர. நாங்க ரோட்ல கிடந்து ஓடல, நாங்க நல்லபடியா கல்லூடு வாசல்ல இருந்து கிணறு கட்டி கக்கூசு கட்டி இருந்து வாழ்ந்துதான் நாங்க போனாங்க. நாங்க திண்டுக்கல் இல்லாம இருந்து ஓடல. இன்றைக்கு எங்களை கொண்டு வெட்டையில போட்டுருக்காங்க. எங்களை புள்ளைகள் நாங்க ஓடக்குள்ள 7-8 வயசு இருந்த பிள்ளைகள் இப்ப 20 வயசு 18 வயசு 19 வயசு பிள்ளைகளை கொண்டு ரோட்ல வச்சுட்டு இருக்கிறோம். நாங்க சொல்ற பொய்யா இருந்தா இந்த அரசாங்க ஊழியர் பார்க்கட்டும் எங்களை. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பிரதேச செயலாளர் ஆர்ப்பாட்டக்காரர்களின் மகஜரை பெற்றுக் கொண்டதுடன் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். இதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அனுராதபுரம் நுவரவாவியில் படகு கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் மிகிந்தலை பகுதியைச் சேர்ந்த 39 வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளார். குறித்த படகில் பயணித்த மேலும் 2 மீனவர்களால் காப்பாற்றப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டது. வீதி இலக்கம் 18 கொழும்பு ஹேட்டன் பிரதான வீதி கெதுல்கல மடமோதர பகுதி தாழ்விறங்கியுள்ளதால் பஸ் போக்குவரத்து 2 கட்டங்களாக முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கின்றது. கொழும்பிலிருந்து ஹட்டனுக்கான பஸ் சேவை மடமோதர வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சபையின் பிரதி பொது முகாமையாளர் ராஜா குணத்திலக்க குறிப்பிட்டுள்ளார். மடமோதர பகுதியில் வீதி தாழிறங்கியுள்ளதால் ஹட்டன் வரை மற்றொரு பஸ் சேவை முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை கொழும்பிலிருந்து ஹட்டனுக்கும் ஹட்டனிலிருந்து கொழும்பிற்கும் பயணிக்கும் பயணிகளின் நலன் கருதி கம்பலையூடாக விசேட பஸ் சேவை முன்னெடுக்கப்படுவதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கிறது. இந்த பஸ்கள் ஒவ்வொரு மணித்தியாலத்திலும் கொழும்பிலிருந்தும் ஹட்டனிலிருந்தும் பயணத்தை ஆரம்பிப்பதாக போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மகா வித்தியாலய பெற்றோர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாடசாலை ஆசிரியர்களின் இடமாற்றம் காரணமாக மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு அருகில் ஆரம்பித்த கவனஈர்ப்பு பேரணி முல்லைத்தீவு வலய கல்வி பணிமனை வரை சென்றது. பாடசாலையில 1.5 வருஷத்துல 27 ஆசிரியர்களும் மாற்றப்பட்டிருக்கு. எங்களோட பாடசாலை மிகவும் பின்தங்கிய நிலையில, அதுவும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பாடம் இல்லாம 2 பாடம் தான் கற்கணும். 6 பாடம் 8 பாடம் படிக்க வேண்டிய இடத்துல 2 பாடத்துக்கு தான் ஆசிரியர் வந்து அவைய கல்வி கற்கணும். அவைகளுக்கு கல்வி கற்காம இருந்தா என்னென்ன பரிட்சை எழுதி முன்னிலையில வாரது. இப்ப கொடி காட்டி பறக்குது 3 மாடி கட்டங்களை உள்ள பாடசாலை ஏன் தரமுச்சிடக்கூடாது? 1500 பிள்ளைகள் படித்த பாடசாலையில இப்ப 450 பிள்ளைகள் இருக்கின்றனர். ஆசிரியர்களை எல்லாம் மாற்றுகிறார்கள். தரமான ஒரு துறை சார்ந்த ஆசிரியர்களை எல்லாம் மாற்றுகிறார்கள். இப்படியான செயற்பாடுகளை கல்வி வலயமோ அல்லது மாகாண கல்வி அமைச்சோ கட்டாயம் கருத்தில் எடுத்து மக்களின் கருத்துக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்கும் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலும் தலைமையாந்து வழிகாட்டி பறக்கிறதுக்கு ஆவணை செய்ததை சொல்லித்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தை கட்டாயம் செய்திருக்கின்றோம். இந்த விடயம் தொடர்பிலான மகஜர் வலய கல்வி பணிப்பாளரிடம் ஆர்ப்பாட்டக்காரர்களால் கையளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.